Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையின் அடையாளமாக திகழும் இடங்களில் மீனம்பாக்கம் விமான நிலையமும் ஒன்று. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சிறிய ஓடுதளமாக இருந்த மீனம்பாக்கம் இன்று சர்வதேச விமான நிலையமாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் டெல்லி, கொல்கத்தா, பெங்களூரு ஆகிய நகரங்களின் விமான நிலையங்களோடு ஒப்பிட்டால் அளவில் சிறியதாக இருக்கிறது. அவ்வப்போது விரிவாக்கம் செய்யப்பட்ட போதிலும் பிற பெரு நகரங்களோடு போட்டி போட முடியாத நிலையில் இருக்கிறது சென்னை விமான நிலையம். இதற்கு மேல் அதை விரிவாக்கம் செய்வதும் சரியாக இருக்காது என்கிறார்கள் துறைசார் வல்லுநர்கள். தற்போதைய சூழலில் சென்னையில் இருந்து நாளொன்றுக்கு 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தினமும் 50,000த்திற்கும் அதிகமான பயணிகள் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். அவர்களின் லக்கேஜ்கள் வெளியே வருவதற்கு மணிக்கணக்கில் தாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இது தவிர லிஃப்ட் பற்றாக்குறை, பார்க்கிங் பிரச்சினைகள், அறிவிப்புகளை முறையாக வெளியிடுவதில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதனால் வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகள் சென்னைக்கு பதிலாக பெங்களூரு, ஹைதராபாத், கொச்சி விமான நிலையங்களை தேர்வு செய்வதாக கூறப்படுகிறது. எனவே தமிழகத்தின் வான்வழி போக்குவரத்தை உலகத்தரத்திற்கு உயர்த்தும் வகையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் முன்மொழியப்பட்டது. சுமார் 5,746 ஏக்கர் பரப்பளவில் சென்னைக்கான 2வது சர்வதேச விமான நிலையத்தை காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமைக்க திட்டமிடப்பட்டது. ஆண்டுக்கு 10 கோடி பயணிகளை கையாளுதல், பிரம்மாண்டமான சரக்கு போக்குவரத்து மையம், பன்னாட்டு வர்த்தகர்களை ஈர்க்கும் வகையில் ஏரோ சிட்டி ஆகியவற்றை உள்ளடக்கி பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டம் உருவாக்கப்பட்டது. விமான நிலையம் மட்டுமன்றி மெட்ரோ ரயில் சேவை, விரைவு சாலைகள் என தமிழகத்தின் எதிர்கால வளர்ச்சியை மையப்படுத்தி இத்திட்டம் தயாரிக்கப்பட்டது. எனினும் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சுற்றுவட்டார கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விமான நிலையத்திற்காக தங்களின் வீடு மற்றும் விளைநிலங்களை விட்டுக் கொடுக்க முடியாது என்பது அவர்கள் முன்வைக்கும் வாதம். உரிய இழப்பீடு வழங்கப்படும் என பலமுறை அரசு அறிவித்த பிறகும் கூட கிராம மக்களின் போராட்டம் முடிவுக்கு வரவில்லை. மற்றொரு புறம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என்கிற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுக்கும் அதிகாரிகள் பரந்தூர் விமான நிலையத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்கிறார்கள். இத்தகைய சூழலில் சூப்பர் சென்னை என்ற அமைப்பின் சார்பில் சென்னைக்கு 2வது விமான நிலையம் எந்த அளவுக்கு தேவை என்பதை உணர்த்தும் வகையில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பனீந்திர ரெட்டி, ஏர் ஏசியாவின் முன்னாள் CFO விஜய் கோபாலன், கிண்டி தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்க தலைவர் கிரீஷ் பாண்டியன், சென்னை வர்த்தக சபையின் தலைவர் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். துறைசார் வல்லுநர்களுக்கு மத்தியில் உரையாற்றிய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பனீந்திர ரெட்டி, நவீன விமான நிலையம் இல்லாததால் பல்வேறு முதலீடுகளை தமிழ்நாடு இழந்து வருவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய ஏர் ஏசியாவின் முன்னாள் CFO விஜய் கோபாலன், 2வது விமான நிலையம் ஆடம்பரம் அல்ல, அவசியம் என்றார். ஒருவேளை பரந்தூரில் அமைக்க முடியாவிட்டால் வேறொரு இடத்திலாவது 2வது விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சென்னைக்கு கண்டிப்பாக 2வது ஏர்போர்ட் கண்டிப்பாக தேவைங்கிறத பற்றி பேசணும். இது வந்துட்டு ஏர்போர்ட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது இன்றைக்கி நாங்கள் டீட்டெயில்டாக எடுத்து சொன்னோம். நாங்கள் ஏன்னா ஒரு 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 சிட்டி இப்போ வளரணும்னா அதுக்கு ஏர்போர்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிடுது. நீங்கள் பெரிய பெரிய நகரங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் துபாய் எடுத்துக்கோங்க, பாம்பே எடுத்துக்கோங்க, டெல்லி எடுத்துக்கோங்க, சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருக்குமே காமனாக என்ன இருக்குன்னா, ஒரு ஒரு பெரிய ஏர்போர்ட் வித் நிறைய கனெக்டிவிட்டியோட. நமக்கு சென்னைக்கு ஏர்போர்ட் சைஸ் பத்தாது. நம்ம சென்னையோட ஆஸ்பிரேஷன் நம்ம எப்படி வளரணுங்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஏர்போர்ட் அந்த வளர்ச்சியை கொடுக்குமானா பெரிய கேள்விக்குறி. இதுக்கு 2வது ஏர்போர்ட் கண்டிப்பாக தேவை. அது எங்கே வேணா இருக்கலாம், சென்னையை சுற்றி எங்கே வேணா இருக்கலாம், அங்கே தான் இல்லை. பட் 2வது ஏர்போர்ட்டுங்கிறது நம்ம சீக்கிரமாக ஆரம்பிக்கணும். ஒரு ஏர்போர்ட் கட்ட இப்படியும் ஒரு 5 7 வருஷம் ஆகும். அது நம்ம இப்போவே கொஞ்சம் லேட்டு. ஸோ இது சீக்கிரமாக எடுத்து பண்ணால் நம்ம நகரத்துக்கு இது ரொம்ப 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 உபயோகமாக இருக்குங்கிறது எங்களோட கருத்து. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கிண்டி தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்க தலைவர் கிரீஷ் பாண்டியன் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். பரந்தூர் வேணும்னு சொல்லலை, ஏர்போர்ட் வேணும்னு சொல்லியிருக்கோம். பரந்தூரோட அட்வான்டேஜஸும் சேர்த்து அதில் எழுதியிருக்கோம்.
பரந்தூர் வந்தால் இன்னும் ஒரு 2-3 வருஷம் நம்மளுக்கு குறைஞ்சிரும், சீக்கிரமாக ஆரம்பித்து விட்டுறலாம். பரந்தூரில் இருக்கிற இஷ்யூஸை வந்து கவர்மெண்ட்டு மக்கள்கிட்ட பேசி எடுத்து சால்வ் பண்ணி சீக்கிரமாக அந்த ஏர்போர்ட்டை தொடங்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். அது அவங்களுடைய கொள்கை ரீதியான இதில் நாங்கள் தலையிட விரும்பலை. பட் பரந்தூர் இருந்தால் நம்ம சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர், வெள்ளூர்லேருந்து 60 கிலோமீட்டர் சென்டராக இருக்குது. ஐடியல் ஸ்பேஸு, புதுசாக வர எக்ஸ்பிரஸ்வே பக்கத்தில் இருக்குது, புது ஹைஸ்பீட் லைனும் பக்கத்தில் வரப்போகுது. ஸோ ஐடியல் லொக்கேஷன் தான். பட் இஷ்யூஸ் இருக்குது, என்வாயன்மெண்டல் அசஸ்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது, மக்களிடையே உள்ள எதிர்ப்புகள் இருக்குது. அது கவர்மெண்ட் எல்லாரையும் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் கூப்பிட்டு வச்சு பேசி எடுத்து சீக்கிரம் ரெடி பண்ணலாம். பரந்தூர் தான் வேணும்னு சொல்லலை. பரந்தூர் இத்தனை வருஷம் நம்ம அதில் கஷ்டப்பட்டு ஒரு 2-3 வருஷம் ஆகி போச்சு. இப்போ அந்த டைமை லூஸ் அவுட் பண்ணக்கூடாது. கலந்துரையாடலில் பங்கேற்ற சென்னை வர்த்தக சபை தலைவர் கிருஷ்ணன், உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் தமிழ்நாடு அதற்குரிய பலனை பெற 2வது விமான நிலையம் அவசியம் என்று தெரிவித்தார். இந்த இடையூறு 24 மணி நேரம் சரக்கு போக்குவரத்துக்கு தடையில்லாத போக்குவரத்து இருந்தால்தான் வர்த்தகத்திற்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த சரக்கு போக்குவரத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு புதிய ஏர்போர்ட் 24/4 வரைக்கும் சரக்கு போக்குவரத்துக்கு தடையில்லாத போக்குவரத்து வந்து சேருவதற்காக எளிமையான ஒரு இது இருக்க வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. ஏனால் இந்த மாநிலம் உற்பத்தியில் மிகவும் முன்னிலையில் இருக்கும் மாநிலம். எந்த விதத்திலும் இந்த உற்பத்திக்கு எந்தவித தடையும் இருக்கக்கூடாது என்பதே எங்கள் விருப்பம். பரந்தூர் விமான நிலையத்தின் தேவை குறித்து துறைசார் வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த விவகாரத்தில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்த விஜய் முதலமைச்சரான பிறகு பரந்தூர் விமான நிலைய பிரச்சினை பற்றி பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கவில்லை. அதிகாரிகளுடன் அவர் நடத்திய ஆலோசனை கூட்டத்திலும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல் இல்லை. எது எப்படி இருந்தாலும் பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்கப் போகும் முடிவில்தான் மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி அடங்கியிருக்கிறது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை.